ஹாய் ஆல், இன்றைக்கி சூப்பரான கிளாசிக் ஃபட்ஜி ப்ரௌனி தான் ஆர்டர் வந்தது. நெக்ஸ்ட் ஒன்று ஒரு பர்த்டே கேக் ஒன்று ஆர்டர் வந்தது. சரி ஃபஸ்ட்டு வந்து கிளாசிக் ஃபட்ஜி ப்ரௌனி ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா அது கூல்டவுன் ஆகணும், அதை ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போதுமே வந்து ஃபட்ஜி ப்ரௌனி வந்து உங்களுக்கு ரிங்கிள் டாப்போடு வேணும்னா ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. நீங்கள் ஃப்ளார் ஆட் பண்ணும்போது கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். சூப்பராக வந்து கிளாசிக் ஃபட்ஜி ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. நம்மளும் பேக்கிங் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ ஃபட்ஜியாக கிரிங்கிள் டாப்போட ரொம்பவே சூப்பராக அவுட்புட் வந்துடுது. நெக்ஸ்ட்டு வந்து பர்த்டே கேக்கு ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாக்லேட் பர்த்டே கேக் தான், நார்மல் சாக்லேட் பர்த்டே கேக் தான் கேட்டிருந்தாங்க. ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் டெக்கரேட்லாம் பண்ணி முடிச்சது எனக்கு ஃபுல்ஃபில்லே இல்லாத மாதிரி இருந்தது. டெக்கரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஓகே, நம்ம வந்து சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணி சாக்லேட் ட்ரெஸ்லிங் மாதிரி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கனாஷ் ரெடி பண்ணி ட்ரெஸ்லிங் மாதிரி கொடுத்துருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது கேக்கு பார்க்குறதுக்கு. டெக்கரேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்தது. டெக்கரேஷனும் சூப்பராக பண்ணி முடிச்சாச்சு. எப்போதும் வந்து சாக்லேட் கனாஷ் வந்து 2:1 ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சூப்பராக வந்து ட்ரெஸ்லிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சூப்பராக வரும். இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய வேலையே இருக்குது, நேம் ரைட் பண்ணுறது. இங்கிலீஷில் கூட நேம் ரைட் பண்ணிடலாம், பட் தமிழில் வந்து எனக்கு சுத்தமாக சுட்டு போட்டாலும் வராது. பட் ஆனால் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வந்து தனியாக ஒரு பேப்பரில் வந்து ரைட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் ரைட் பண்ணேன். ஏதோ ஓரளவு பர்ஃபெக்டாக வந்து ரைட் பண்ணி பேக்கேஜிங் பண்ணி கொடுத்தாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.